திரும்ப 1930 இருந்து 32 வரைக்கும் யாருன்னா முனுசாமி அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக நீதி கட்சியை சார்ந்தவர் செயல்பட்டார். சரிங்களா. பின்னால 1932 இருந்து 1937 வரைக்கும் யாருன்னா பெப்பிலி ராஜா. சரிங்களா. பெப்பிலி ராஜா அப்படிங்கிறவர் நீதி கட்சியின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். சரியா. அப்போ 1937 என்ன பண்றாங்க, நீதி கட்சியின் தலைவராக பெப்பிலி ராஜா இருக்காரு. இந்த பெப்பிலி ராஜா நீதி கட்சியின் தலைவராக இருக்கும் போது என்ன பண்றாங்க, சட்டம் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சரிங்களா. இப்ப நீதி கட்சி என்ன பண்றாங்க, 1920 இருந்து அப்படியே பண்றாங்க முதலமைச்சரா மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பின்னால 1935 இந்திய அரசு சட்டம் அப்படிமா, இந்திய அரசு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. படிச்சிருப்போம்ல. 1929 என்ன சொல்றாங்க, 1919 இரட்டை ஆட்சி முறை அப்படிம்பாங்க. இது என்ன சொல்றாங்க, இந்திய சட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, ஓரளவு என்ன சொன்னாங்க, தன்னாட்சி கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அப்போ இது நமக்கான அதிகாரம் கிடைச்சிட்டு அப்படின்னு என்ன பண்ணாங்க, இந்திய அரசாங்க சட்டத்தை 1935 சட்டத்தை காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, ஏத்துக்கிட்டு ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது தன்னாட்சி இயக்கத்தை போன்று ஒரு மாதிரி செயல்பாடுகள் கொண்டு வந்ததுனால இந்த சட்டத்தை ஏத்துக்கிட்டு இந்த தேர்தல் என்ன பண்றாங்க, 1935 இந்திய அரசு சட்டத்தை பயன்படுத்தி 1937 என்ன பண்றாங்க, தேர்தல் வைக்காங்க. சரிங்களா. 1937 தேர்தல் வைக்காங்க. அப்போ இந்த தேர்தலில் யாரு கலந்துக்கிட்டா அப்படின்னா காங்கிரஸும் கலந்துக்கிடுது. சரி, அந்த டைம்ல யாருன்னா காந்தி பீக்ல இருக்காரு. என்ன பண்ணுது, 1930 உப்பு சத்தியாகிரக போராட்டம். சரிங்களா. அந்த போராட்டத்தின் என்ன சொன்னா காந்தி பீக்ல இருக்காரு. ஆனா தேர்தலில் கலந்துக்கிறதுனால நீதி கட்சி வின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீதி கட்சியோட செயல்பாடு அப்படியே மடிய தொடங்குச்சு. என்ன அப்படின்னாட்டா நீதி கட்சி யாருக்காண்டி உருவாக்கப்பட்டது அப்படின்னாட்டா பிராமணர்ஸ் அல்லாதவங்களுக்காண்டி உருவாக்கப்பட்டது. சரிங்களா. போக போக என்ன பண்றாங்க அப்படின்னா நீதி கட்சியோட செயல்பாடு பிராமணர்ஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே மாறிட்டு. சரிங்களா. அப்போ பிராமணர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா வேலையிலும் பிராமணர்ஸ் நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, இது நமக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் என்ன பண்றாங்க, திரும்பியும் பிராமணர்ஸ்காண்டி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, வீழ்ச்சி அடைய தொடங்குச்சு. அப்பதான் என்ன பண்றாங்க, 1937 தேர்தல் நடக்கு. இந்த தேர்தலை யார் நடத்துறாங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் இந்திய அரசு சட்டத்தை பின்பற்றி தேர்தல் நடத்துறாங்க. இந்த தேர்தலில் யார் ஜெயிக்கா அப்படின்னா நீதி கட்சி என்ன பண்றாங்க, படுதோல்வி அடைஞ்சிருச்சு. சரியா. எதுக்காண்டி படுதோல்வி அடைஞ்சு அப்படின்னா யாருக்காண்டி உருவாக்கணுமோ அவங்களுக்காண்டி என்ன சொன்னாங்க, எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா. அப்போ 1935 தேர்தலில் நீதி கட்சி சார்பாக தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இதுல காங்கிரஸ் வின் பண்ணாங்க. காங்கிரஸ் வின் பண்ணி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக யார் தேர்வு செய்யப்படுறா அப்படின்னா ராஜாஜி என்ன பண்றாரு, முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுறாரு 1937 அப்படிம்பாங்க. சரிங்களா. அப்போ 1920 தொடங்கின அவங்களோட நீதி கட்சியோட ஆட்சி 1937 வரைக்கும் என்ன பண்றாங்க, இவங்களோட நீதி கட்சி ஆட்சி தான் நடைபெற்றது. சரிங்களா. அப்ப டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, நீதி கட்சி ஆட்சி எத்தனை ஆண்டுகள் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா. அப்ப நீதி கட்சி ஆட்சி மொத்தம் எத்தனைனா 13 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. மொத்தம் எத்தனை ஆச்சுன்னா 13 வருஷம் என்ன பண்ணிருக்காங்க, நீதி கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. சரியா. மொத்தம் 13 ஆண்டுகள் தான் அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. எக்ஸாம் இந்த சொல்றது, இந்த சுப்ராயன் 1926 இருந்து 29 வரைக்கும் இருப்பாரு. சரி, 30 வரைக்கும் இருப்பாரா அந்த பீரியடு. அவர் சுயேட்சை வேட்பாளர். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஏன்னு பார்த்தோம்னா 13 ஆண்டு. சரிங்களா. அப்ப 13 ஆண்டுகள் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் நீதி கட்சியின் மொத்த ஆண்டுகள் ஆட்சி பண்ண ஆண்டுகள் அப்படின்னா 13 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. அப்ப 1937 படுதோல்வி செஞ்சுட்டாங்க. அப்ப நீதி கட்சி என்ன பண்றாங்க, தன்னோட செயல்பாடு ஸ்லோவா ஆரம்பிச்சிச்சு, செயல்பாடு இல்லாம போனது. பின்னால என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நல்ல தலைவர் வேணும், நீதி கட்சிக்கு என்ன பண்ணணும், ஒரு நல்ல தலைவர் வேணும். அப்ப நீதி கட்சி செயல் இல்லாம போயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்றாங்க, ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல என்ன பண்றாங்க, 1925 என்ன பண்றாரு, பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னா காங்கிரஸ்ல இருந்துகிட்டே பிராமணர் இல்லாதவங்களுக்கு என்ன பண்றாங்க, பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, காங்கிரஸ்குள்ள இருந்துகிட்டே பெரியார் கேட்காரு. அப்போ மேக்சிமம் காங்கிரஸ்ல யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பிராமணர்ஸ் தான் அதிகமா இருந்தாங்க. அப்போ பெரியார் என்ன சொன்னாங்க, காங்கிரஸ்ல இருந்துகிட்டே
பிராமணர் அல்லாதவங்களுக்கும் என்ன சொல்றாங்க இடஒதுக்கீடு கொடுங்க, அவங்களும் வரட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா நடக்கல. சரிங்களா? அப்போ 1922 இருந்து 24 வரைக்கும் என்ன பண்றாரு பெரியாரு? 22 இருந்து 24 வரைக்கும் மாநில காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருக்காரு. மாநில அரசு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்காரு. சரியா? அப்போ இவர் தலைவராக இருக்கிற டைம்ல என்ன பண்றாங்க பிரதிநிதித்துவம் கேட்காரு, ஆனா தரமாட்டுக்காங்க. சரியா? பின்னால 1924 வைக்கம் போராட்டம் அப்படின்னு படிச்சிருப்போம் அப்படிதானே? வைக்கம் போராட்டம். இந்த போராட்டம் எங்க நடக்கு? கேரளாவில் நடக்கு வைக்கம் போராட்டம். அப்போ பெரியார் என்ன பண்றாரு? வைக்கம் போராட்டத்துல கலந்துக்கிட்டு அதுல வெற்றி அடைஞ்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வராரு. அப்படியே வரும்போது திருநெல்வேலிக்கு வராரு. திருநெல்வேலிக்கு வரும்போது 1924 தான் திருநெல்வேலி பக்கத்துல வராரு. எங்க வராருன்னா சேரன்மா தேவி குருகுலம் அப்படிங்கிற ஒரு குருகுலம் நடத்துறாங்க. காங்கிரஸோட பைசாவில நடத்துற ஒரு அமைப்பு தான் இந்த சேரன்மாதேவி குருகுலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1924 சேரன்மாதேவி குருகுலம் அப்படிங்கிற ஒரு குருகுலம் இருக்கு. அந்த குருகுலத்துக்கு யாருன்னா விசிட்டிங் அடிக்க போறாரு. அதனால பெரியார் விசிட்டிங் அடிக்க போறாரு. அந்த டைம்ல என்ன நடக்கு அப்படின்னா, அங்க இந்த சேரன்மாதேவி குருகுலத்துல தலைவரா இருக்குது யாரு அப்படின்னா வி சுப்பிரமணியர் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க உள்ள குருகுலத்துல பாகுபாடு காட்டி வச்சிருக்காரு. இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் ஒரு சைடு, இந்த பணக்கார பசங்கள்லாம் ஒரு சைடு, பிராமணன்ஸ்லாம் ஒரு சைடு அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காரு. அப்போ பெரியார் உள்ள போய் பார்க்காரு. உள்ள போய் பார்த்த உடனே தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. சரி, ஓகே, சாப்பாட போறாங்க. என்ன பண்றாங்க? தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் சின்ன தட்டு, வேற தட்டு. அதே மாதிரி பிராமணஸ்க்குலாம் அவங்களுக்கு ஒரு தட்டு. அப்படி தனித்தனியா பாகுபாடு பார்க்காரு. இதை பார்த்த பெரியார் என்ன பண்றாருன்னா, பாவு சுப்பிரமணியர்கிட்ட போய் கேட்காரு. வி சுப்பிரமணியர்கிட்ட இந்த மாதிரி எதுக்கு பாகுபாடு காட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் என்ன சொல்றாரு? பெரியாரை பார்த்து பாவை சுப்பிரமணியர் சொல்றாரு, நீ ஒரு சாதாரண தலைவர் தான், ஆனா என்ன சொல்றது உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு மறுத்துருதாரு. உடனே என்ன பண்றாரு? பெரியார் கோவத்தோட வாராரு. வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, 1925 காங்கிரஸ் மாநாடு நடக்கு. எங்க நடக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மாநாடு நடக்கு. வருஷம் ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாடு எங்கன்னா காஞ்சிபுரத்தில் நடந்துச்சு. இந்த மாநாட்டுக்கு தலைவர் யாரு அப்படின்னா திருவிக்கா அப்படின்னு கேட்பான். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். காஞ்சிபுரம் மாநாட்டுக்கு தலைவராக இருந்தது யாருன்னா திருவிக்கா இருக்காரு. சரிங்களா? இந்த மாநாட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா தலைவரும் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கும் போது பெரியார் ஏஞ்சி என்ன பண்றாங்க? பிராமணர் இல்லாதவங்களுக்கு என்ன பண்றாங்க? பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு யாரு கேட்கா? பெரியார் கேட்காரு. இவர் பேசும்போது யாருமே கண்டுக்கடல. அப்ப என்ன பண்றாரு? இவர் பேசணும்னா கடுப்பாயிருந்தாரு. கடுப்பாயிட்டு என்ன பண்றாருன்னா வெளியே வந்துட்டு இனிமேல் காங்கிரஸுக்குள்ள நான் பயணிக்க மாட்டேன். காங்கிரஸ் பிராமணர்களுக்காண்டி தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் மாதிரியே செயல்படுறாங்க, அவங்களோட செயல்பாடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு காஞ்சிபுரம் மாநாட்டிலிருந்து பெரியார் வெளியேறினார். சரிங்களா? அப்ப டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்பாங்க, எந்த மாநாட்டிலிருந்து எந்த ஆண்டு பெரியார் வெளியேறினார் அப்படின்னு 1925 ஆண்டு காஞ்சிபுரம் மாநாட்டிலிருந்து பெரியார் வெளியேறினார் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்ப 1925 சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை அப்படின்னு இயக்கத்தை ஆரம்பிக்காரு. இயக்கத்தை ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க? இந்த இயக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, ஒரு இயக்கமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேட்கணும். அதுக்கு பிறகு சுயமரியாதை அப்படிம்பாங்க. அப்போ பிராமணர்ஸ் எல்லாம் சொல்றது, பிராமணம் இல்லாதவங்களுக்குலாம் நம்ம மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி சில திட்டங்களை வகுக்காரு. அந்த திட்டம் தான் அவங்களோட செயல்பாடுலாம் பின்னாடி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்றாங்க? இந்த 1937 நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சு, அப்போ அடுத்த தலைவர் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பெரியார் என்ன பண்றாரு? 1937-38 என்னது இந்திய எதிர்ப்பு மாநாடு. சரியா? இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்துறாரு. ஏன்னா 37 யார் வரா? ராஜாஜி ஆட்சி பிடிக்காரு. வந்த உடனே என்ன பண்றாரு? இந்திய உள்ள கொண்டு வராரு. சரியா? நம்ம மக்களுக்கு இந்தி பிடிக்காது, அப்படித்தானே? அப்ப 1937-38 இந்தியை கொண்டு வராரு. அப்போ பெரியார் என்ன பண்றாரு? இந்திக்கு எதிர்ப்புக்காண்டி மாநாடு நடத்துறாரு. பயங்கரமா மாநாடு நடக்காரு. மாநாட்டில் என்ன பண்றாங்க? பெரியார் தூக்கி ஜெயிலுக்குள்ள போடுறாங்க. சரியா? ஜெயிலுக்குள்ள போட்ட உடனே என்ன பண்றாங்க? 1938 என்ன பண்றாங்க? பெரியார நீதி கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்படுறார். சரியா? அப்போ பெரியார் ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே என்ன பண்றாரு? நீதி கட்சியின் தலைவராக 1938 பெரியார் தேர்வு செய்யப்படுகிறார். சரிங்களா? பின்னால 1944 எங்க மீட்டிங் நடக்குன்னா சேலத்துல வச்சு என்ன சொல்றாங்க? மீட்டிங் நடக்கு. 1934 மீட்டிங், 44 மீட்டிங் ரொம்ப முக்கியமான மீட்டிங்.
சரிங்களா. இந்த மீட்டிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னுட்டா திராவிடர் கழகம், சரிங்களா, நீதி கட்சிங்கிற பேரை, நீதி கட்சி அப்படிங்கிற பேரை என்ன பண்றாங்கன்னா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பேரை மாத்துறாங்க. சரிங்களா. நீதி கட்சின்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. அந்த நீதி கட்சியோட பேரை என்ன பண்றாங்க திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி பேரை மாத்துறாங்க. அதுக்கான தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னுட்டா நம்ம அண்ணாதுரை. சரியா. தென்னகத்தின் பெர்னாண்டாஸ் என்று அழைக்கப்படும் அண்ணாதுரை தான் நீதி கட்சியோட பேரை திராவிட கழகம் என்று மாற்றணும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்தவர். அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்தியவர் யாரு அப்படின்னா பெரியார் என்பவர் தான் என்ன பண்றாரு நீதி கட்சியோட பேரை திராவிட கழகம் என்று பெயர் மாற்றம் செய்தாங்க. சரிங்களா. பெயர் மாற்றம் செஞ்சுட்டு 1949 செப்டம்பர் 17 என்ன பண்றாங்க அப்படின்னா அண்ணாதுரைக்கும் பெரியாருக்கு இடையில என்ன பண்றாங்க ஒரு சின்ன முரண்பாடு ஏற்படுது. சரியா. அப்ப பெரியார் என்ன பண்றாங்க மணியம்மையர் அப்படிங்கிற ஒரு பொண்ணை என்ன பண்றாங்க தன்னோட 70வது வயதில் திருமணம் பண்றாங்க. சரியா. அப்போ அண்ணாதுரைக்கு என்ன பண்றாங்க இதோட செயல்பாடு பிடிக்கல. அப்போ நீங்க ஒரு பெரிய தலைவர், நீங்களே என்ன முன்மாதிரியா இருந்தீங்க அப்படின்னா மற்ற கட்சியோட உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க உங்களை பின்பற்ற ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க பெரியார்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி செயல்பட ஆரம்பிச்சாரு. அப்பதான் என்ன பண்றாரு 1949 செப்டம்பர் 17 அப்பதான் என்ன பண்றாரு திராவிடர் கழகம், சரி திராவிட முன்னேற்ற கழகம், முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்காரு. என்ன கட்சின்னா டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க நீதி கட்சி, நீதி கட்சியில இருந்து என்ன பண்றாங்க திராவிடர் கழகம், திராவிட கழகத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு கட்சி என்ன பண்ணாங்க தேர்தல் அரசியல பங்கேற்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி 1957 தேர்தலையும் கலந்துக்கிட்டு 1967 தேர்தல் என்ன பண்ணாங்க முதல்ல டிஎம்கே ஆட்சியை பிடிக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும். மொத்தம் 138 இடங்கள் வின் பண்ணி என்ன பண்ணுவாங்க சிஎன் அண்ணாதுரை முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார். சரிங்களா. அப்போ 1920 பின்பற்றப்பட்ட நீதி கட்சி பின்னால சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா காங்கிரஸ் பீரியட் தான் இருக்கும். 1952 இருந்து 67 வரைக்கும் யாரு காங்கிரஸ் தான் இருப்பாங்க. அப்ப 67 யாரு அதுக்கு முன்னாடி இருந்த பக்தவச்சலம் காங்கிரஸின் கடைசி முதலமைச்சர் அப்படிம்பாங்க. கடைசி முதலமைச்சர் தோக்கடிச்சு யார் வாரா நம்ம அண்ணாதுரை ஆட்சி பிடிக்காங்க. 1967 இருந்து 69 வரைக்கும் யார் இருக்கா சிஎன் அண்ணாதுரை இருக்காரு. பின்னால என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல பேரை மாற ஆரம்பிக்கு. 1972 என்ன பண்றாரு அப்படின்னா அக்டோபர் 17 1972 அக்டோபர் 17 என்ன பண்றாங்க அப்படின்னா திமுகல இருந்து பிரிஞ்சு எம்ஜிஆர் என்ன பண்றாரு அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அப்படிங்கிற கட்சியை 1972 அக்டோபர் 17 ஆரம்பிக்காரு. சரிங்களா. அப்ப இப்படி வளர்ந்துட்டு வந்திருக்கும் பாருங்க நீதி கட்சியில இருந்து என்ன சொல்றாங்க திராவிட கழகம், திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு என்ன பண்றாங்க வரிசையா வளர்ந்துட்டு வராங்க. அப்போ 1967 ஆரம்பிக்கப்பட்ட அந்த திராவிட கழகத்தினோட செயல்பாடு பின்னால டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு ஆடி மாறி ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. தற்போது வரைக்கும் என்ன பண்றாங்க திராவிட கழகத்தோட, அதாவது திராவிட கழகம்னா டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே இவங்க ரெண்டு பேருமே மாற்றி ஆட்சி அமைச்சிட்டு வராங்க. சரிங்களா. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும் அப்படின்னா இந்த நீதி கட்சி திராவிட கழகம் எதுக்காண்டி டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி ஆட்சி பண்ணி வராங்க அப்படின்னா செய்த நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கான நலத்திட்டங்கள், சமூக நீதி பார்வை அப்படிமா அனைவருக்கும் அனைத்து திட்டங்களும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத யாரோட நோக்கம் அப்படின்னா இந்த திராவிட கழகத்தோட நோக்கம். திராவிடம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் அதான் இப்ப சொல்லியிருக்காரு சிஎம் முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதே வார்த்தை சொல்றாங்க திராவிட மாடல் அப்படிங்காங்க. அப்படின்னா சமூக நீதிக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் முன்வைக்காரு. சரிங்களா. சரி வாங்க அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீதி கட்சியின் சாதனைகள் அப்படின்னு டாபிக் பார்க்கணும். சரி ஓகே. நீதி கட்சியின் சாதனைகள். சரிங்களா. ஏடிஎம்கே டிஎம்கே வச்சு ஆட்சி பண்றாங்கன்னு சொல்லி சொல்றோம்ல. அப்ப அதுக்கான முன் மாதிரி யாருன்னா நீதி கட்சி சொல்லியாச்சு. அப்ப நீதி கட்சி செய்த சாதனைகளை தான் பின்னால என்ன பண்றாங்க ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பண்றாங்க மாத்தி அவங்க செயல்பட ஆரம்பிக்காங்க. சரிங்களா. அப்ப நீதி கட்சி முதல்ல அவங்க சாதனை என்ன அப்படின்னா 1921 பெண்கள் தேர்தலில் பங்கேற்க உறுதி பண்ணாங்க. பெண்கள் தேர்தலில்
பங்கேற்க உறுதி செய்தாங்க. சரியா, அவங்க தான் முன்னுதாரணமா இருந்திருக்காங்க, பெண்கள் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாட்டா பிரதிநிதித்துவம் கொண்டு வராங்க. 1921 1922, இது ஆகஸ்ட் 15, இது செப்டம்பர் 16 அப்படி 2 பிரதிநிதித்துவத்தை கொண்டு வராங்க. பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற 2 இடஒதுக்கீடு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னாட்டா 1916 என்ன பண்றாங்க, திராவிட இல்லம் அப்படிங்கிற தங்கும் விடுதி யார் ஆரம்பிக்காங்கன்னா, விடுதி நடேசனார் ஆரம்பிக்காரு. சரிங்களா, பின்னால 1923 என்ன பண்றாங்க, ஒரு திருவல்லிக்கேணி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா திராவிட இல்லத்தை என்னன்னா திருவல்லிக்கேணியில ஆரம்பிக்காங்க. திருவல்லிக்கேணி அப்படிங்கிற இடத்துல 1923 ஆரம்பிக்காங்க. சரிங்களா, அடுத்து என்ன பாத்தீங்கன்னா 1924 பணியாளர் தேர்வு வாரியம். இப்ப நம்ம செயல்படுத்தணும்னா யூபிசி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அப்படி சொல்றோம்ல, அப்ப பணியாளர் தேர்வு வாரியம் அப்படிங்கிற ஒரு வாரியத்தை உருவாக்குறாங்க. சரிங்களா, இது பின்னால என்ன பண்றாங்க அப்படின்னா 1929 பொதுப்பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லி பேரை மாத்துறாங்க. சரிங்களா, அடுத்த நேரம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1926 இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வேற என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1925-26 ஆந்திரா பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, ஆந்திரா பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தையும் கொண்டு வராங்க. சரிங்களா, அப்ப பாருங்க எவ்வளவு திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. பெண்கள் தேர்தலில் பங்கேற்பதை உறுதி செஞ்சிருக்காங்க. 1921 22 பிரதிநிதித்துவத்தை கொண்டு வராங்க. தங்கும் விடுதி ஆரம்பிச்சிருக்காங்க. 16 23 24 பணியாளர் தேர்வு வாரியத்தை உருவாக்கியிருக்காங்க. 29 பொதுப்பணியாளர் தேர்வு வாரியம். 26 இந்து சமய அறநிலையத்துறை. 1925-26 ஆந்திரா பல்கலைக்கழகம். 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 1928 கோட்டாமுறை சிஸ்டம் அப்படிமோம்ல, அந்த சிஸ்டத்தையும் இவங்க தான் கொண்டு வராங்க. சரியா, அப்போ நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து மக்களை என்ன சொல்றாங்க, விழிப்படைய செஞ்சு பிராமணர்ஸோட டாமினேஷன் குறைச்சி பிராமணர் அல்லாதவங்களை என்ன சொல்றாங்க, மேல்மட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்க நோக்கமா ஆரம்பிச்சாங்க. அந்த நோக்கத்துல வெற்றியும் அடைஞ்சாங்க. பின் நாட்கள்ல 1937 சம்திங்ல என்ன பண்ணாங்க, பிராமணர்ஸ்காண்டி பிராமணர்ஸை டாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சி பின்னால அப்படியே செயலிழந்து போனச்சு. எதுக்காண்டி அப்படின்னா பிராமணர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, நீதி கட்சியோட செயல்பாடு தோல்வியடைந்து நீதி கட்சி 1937 தேர்தலில் தோல்வியடைந்து என்ன பண்ணிட்டாங்க, நீதி கட்சி ஆட்சி படுதோல்வி அடைஞ்சு. சரிங்களா, சரி, இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே நீதி கட்சி ஆட்சியை ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துருக்கோம். ஏன்னா நீதி கட்சி ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். சரிங்களா, ஏன்னா பெரியார், அண்ணாதுரை, ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி, அதுக்கப்புறம் இப்ப ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இவங்க வரைக்கும் எல்லாருமே திராவிடத்தை பின்பற்றி வராங்க. சரிங்களா, அப்ப இப்ப நடக்கிற டிஎம்கே ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்களோட பேஸ் எங்க இருக்கு அதை வச்சுதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, அதனால அது தக்க சொன்னாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. நம்மளோட நீதி கட்சியோட ஃபுல் டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்கேன், அதை ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா.